ஹாய் ஹலோ வெல்கம் டு மானஸ் டே அவுட். இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோம். பழனியில் இருக்கிற சத்திரப்பட்டி தான் எங்களோட சித்தியோட ஊர், அதாவது எங்கள் அம்மாவோட தங்கச்சியோட ஊர். ஸோ இங்கே வந்துட்டு எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஃபன் பண்ணுறதுக்காக ஒரு 2 or 3 days எப்போவுமே எப்போயாவது டைம் கிடைக்கும்போது, எல்லாருக்குமே லீவ் வந்து சேம் டைமில் வரும்போது நாங்கள் வந்துடுவோம். ஸோ நான் எல்லாமே ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு எல்லாமே இங்கே வந்து ஒரு 2 days இருந்துட்டு இங்கே வெளியே போகலாம், ஏன்னா செம்ம வெயில் அடிச்சுது, இங்கே வெளியே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. பிளான் பண்ணிவிட்டு எங்கன்னா சத்திரப்பட்டி டு தாராபுரம் ரோடு இருக்குது. எங்களுக்கு ஷார்ட்கட் இது. ஷார்ட்கட்லேருந்து பைபாஸ் எடுத்து பைபாஸ்லேருந்து நம்ம டேரெக்டாக வரணும். பைபாஸ் வந்து இது நாகப்பட்டினம் பைபாஸ். அது எக்ஸாக்டாக சொல்கிறோன்னா திண்டுக்கல் போகும், திண்டுக்கல் பைபாஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ அங்கே வந்தோம். ஸோ அங்கே வந்துட்டு அங்கேருந்து அமராவதி ரிவர் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 45 நிமிஷம் ட்ராவல் டைம் எங்களுக்கு. ஸோ அப்படி வர வழியில் எல்லாம் சாப்பிட்டுட்டு டீ அண்ட் பப்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் ரிவர் வந்தோம். இது ஆல்ரெடி நான் வந்திருக்கேன் இந்த ரிவருக்கு, நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன். பட் இந்த டைம் வந்து தம்பி தங்கச்சி என் ஹஸ்பண்ட் எல்லாருமே இதில் வந்திருந்ததுனால எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு இங்கே கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக வியூ எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு எப்படா தண்ணிக்குள்ளே இறங்குவோம் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஆர்வமாக இருந்துச்சு. செம்ம ஆட்டம், சரியான ஜாலி. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, வெயில் ஆடுறதுனால செம்மையாக டேன் வேறு விழுந்துருச்சு. டேன் ஆயிடுச்சா, வேறு வழி இல்லை. அதனால் இதாண்டா இதுக்கப்புறம் நம்ம வருவோமா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திணற ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம். நீங்களே பாருங்களேன். ரொம்ப நேரமாக விளையாடி செம்ம டயர்டாயிட்டோம். ஸோ வரும்போது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தோம், அதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், என் ஃபேமிலியே லிட்ரலாக வேறு லெவலில் இருக்காங்க. இதில் வேறு என் தங்கச்சி வேறு தூக்கி தண்ணிக்குள்ளெல்லாம் வீசிகிட்டு இருந்தாங்க. பார்க்க செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அவளை தூக்கி போடும்போது எனக்கெல்லாம் இல்லை, பிகாஸ் ஏன்னா ரொம்ப ஆழமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டோம். பட் இல்லை, ஆக்சுவலாக வந்து ரொம்ப இல்லை. இப்போ என் தங்கச்சி நிற்கிறா இல்லையா, அந்த லெவல் வரைக்கும் ஆழம் கிடையாது. அந்த இடத்துல ஃபுல்லாக மணல் திட்டு தான். அது தள்ளி போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஆழம். ஆக்சுவலி 2 ஆள் நிற்கிற மாதிரி ஆழம் இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு ஓரமாகவே நின்று ரொம்ப நேரம் விளாண்டுட்டு இருந்தோம். ஸோ என் தம்பியும் இன்னொரு தம்பி 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் தான் நீச்சல் தெரியும் அவங்களுக்கு. ஸோ அவங்க மட்டும் கொஞ்சம் ஆழம் வரைக்கும் போயிட்டெல்லாம் கீழே இந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு, ஸோ இப்படி தான் நீச்சல் அடிக்கணும் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப நேரம் ட்ரைனிங்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இவர் தான் என் ஹஸ்பண்ட், அவரால் முடியல. பிகாஸ் ஏன்னா ரொம்ப நேரம் நானும் தூக்கி போடட்டுமா உங்களை தூக்கி போடட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஐயோ நான் இல்லைடா ஆளை விடுங்கடா சாமின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு பக்கமாக போயிட்டார். ஸோ இதில் என் தங்கச்சி எகெயின் இது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குங்கிற மாதிரி அவள் பண்ணிட்டு இருந்தா. தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் தூக்கி போடும்போது மட்டும் கொஞ்சம் மூக்கில் தண்ணி ஏறிடுச்சு. ஸோ அதில் கொஞ்சம் பயந்துட்டா. அதுக்கப்புறம் அடுத்த தடவை ரெடி ஆகிட்டேன், பிகாஸ் ஏன்னா அவளுக்கும் நீச்சல் தெரியும். ஸோ நான் வந்து நம்மளாம் அப்படி இல்லைங்க, சரி அது ஏதோ நீர் யானை மாதிரி. ஸோ அப்படியே ஜாலியாக உள்ளே முங்கி எழுந்திரிச்சிட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். நமக்கு அவ்வளோ தெரியும், எனக்கு நீச்சல் தெரியாது. ஸோ ஹைட் இருக்கிறனால ஸோ அப்படியே நின்று மேனேஜ் பண்ணிட்டு அப்படியே விளாண்டுருந்தேன். ஸோ இதில் என் தம்பி இப்போ ஒரு ஃபன் பண்ணான். ஸோ இது அன்எக்ஸ்பெக்டட். ஸோ அப்போ ஜாலியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவன் ஆக்சுவலி 2 பேர் சேர்ந்து பேக் ஃப்ளிப் அடிக்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருந்தானுங்க. பட் பேக் ஃப்ளிப் செட் ஆகலை, அவன் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக குரங்கு வித்தை காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வித்தை சூப்பராக இருந்துச்சு. ஸோ நானும் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 hours பக்கமே நாங்கள் விளாண்டுருப்போம்னு நினைக்கிறேன். 2 மணி நேரம் போனது தெரியல, சல்லுன்னு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எகெயின் மறுபடியும் ஒரு 1/2 hour இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் விளையாண்டோம். அந்த டைமிங்கில் யோசிச்சோம், ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பிகாஸ் ஏன்னா மார்னிங்லேருந்து எழுந்திரிச்சு வீட்டில் சாப்பாடெலாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படி இப்படின்ட்டு இருந்தோமே தவிர எங்களுக்கு இங்கே வரணுங்கிற எண்ணமே இல்லை. அதுக்கப்புறம் திடீர்னு ரொம்ப வெயில் அதிகமாக இருந்ததுனால சடன் பிளான் போட்டுட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க இங்கே. நானும் சரி ஓகே போய் தான் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போனேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் ஒரு தடவை வந்திருக்கேன், ஆல்ரெடி ஒரு வீடியோவும் இருக்குது. பட் அது இந்தளவுக்கு டீப்பாலாம் நான் வீடியோஸ் எடுக்கலை. பிகாஸ் என்னென்னா நாங்கள் 3 பேர் தான் போயிருந்தோம். ஃபன் பண்ணுற மாதிரியான ஆளுங்க இல்லை. நான், வினோத், அப்புறம் என்னோடய சிஸ்டர் நாங்கள் 3 பேர் போயிருந்தோம். ஸோ அந்த டைம் வந்து வீடியோஸ் பெருசாக எடுக்கலை. தண்ணி பார்த்ததுமே ஆசை வந்துருச்சு, டக்குன்னு குதிச்சு விளாண்டுட்டு அப்போவே கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் விளாண்டுட்டு தான் நாங்கள் போனோம். ஸோ இங்கே தான் கூட்டிகிட்டு வராங்கன்னு எனக்கு ஐடியா இல்லை. நான் என்ன நினச்சேன்னா வேறு எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான்
போகலான்னு நினச்சேன். பட் அந்த மாதிரி இல்லை. ஸோ எகெயின் இந்த இடத்துக்கு தான் வந்தோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே தண்ணி வந்து வற்றாது. ஏன்னா இது வந்து அமராவதியில் மெயினு. ஸோ அதனால் இங்கே வந்து தண்ணி வற்றுறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. அதனால் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ இப்போ எகெயின் இப்போ தீபாவளி சமயம் ஆயிடுச்சு இல்லையா, இப்போ இந்த டைம் பார்த்துட்டிங்கன்னா மழை வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்களான்னு தெரியல. ஏன்னா இங்கே ரொம்ப அதிகமாக தண்ணி ஸ்பீடாக இருக்கும். அதனால் இந்த இடம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னொரு 1 or 2 வீக்ஸ் கழிச்சு தீபாவளி, ஆஃப்டர் தீபாவளி இல்லைன்னா தீபாவளிக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நெக்ஸ்ட் டைம் போகும்போது ஃபுட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கோம். இப்போது என் தம்பி பார்த்திங்கன்னா என்னை இழுத்துட்டு இருக்கான். ஏன் இழுக்கிறான்னா எனக்கு நீச்சல் தெரியாது. ஏன்னா அவன் என்ன பண்ணுவான்னா பட்டுன்னு பிடிச்சி உள்ளே அழுத்தி அவன் நீச்சல் கற்றுக்கக்கான்னு சொல்லிகிட்டே இருந்தான். பட் நான் முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஏன்னா எனக்கு ரொம்ப பயம். பிகாஸ் என்னென்னா நான் ஸ்பெக் போடுவேன் இல்லையா, லென்ஸ் வச்சுருக்கேன் என் கண்ணில். ஸோ எனக்கு அது ஒரு பயம். லென்ஸ் போயிடுச்சு அப்படின்னா கஷ்டம் அப்படிங்கிறனால எனக்கு ஏன்னா பவர் ரொம்ப கம்மி. பிகாஸ் என்னென்னா கம்ப்ளீட்டாக சிஸ்டம் ரிலேட்டடான ஒர்க்லேயே இருந்ததுனால எனக்கு ஐ பவர் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. கிட்டத்தட்ட -6 வரைக்கும் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஸ்பெக்கு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் அது போட்டுகிட்டே இருந்தால் தலை வலிக்க ஆரம்பிக்குது. ஸ்பெக் அந்த சைடில் காது சைடில் அழுத்தம் இல்லையா, அதனால் ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் லென்ஸ் வச்சுட்ருக்கேன். லென்ஸ் கிட்டத்தட்ட 9 இயர்ஸாக வச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஓகே இதுக்கு மேலே தண்ணியில் விளையாட வேணான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா ரொம்ப ஒரு 4-4:30க்கு மேலே ஆகிடுச்சினாலே இங்கே இருட்டிடும். அதுக்கப்புறம் தண்ணியில் விளையாடுறது சேஃப் கிடையாது. அதுவும் இல்லாமல் அந்த இடம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து வீட்டுக்கே கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸுங்கிற 1.5 hours சம்திங் வந்துட்டு உங்களுக்கு ட்ராவல் டைம் இருக்குது. கிளம்பலான்னு சொல்லிட்டு வண்டிகிட்ட வந்தால் திடீர்னு ஸ்கூட்ரு வந்துட்டு ஸ்டார்ட் ஆகவே இல்லை. ஐயோ ஒரு வேளை பெட்ரோலுக்கு இது ட்ரை ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு பெட்ரோல் டேங்க்கெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா பெட்ரோல்லாம் இருக்குது. பட் வந்து இது செல்ஃப் ஸ்டார்ட் ஆகிறது இல்லை. இதில் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கு. அதனால் கிக்கர் அடித்து பார்த்து ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுத்துட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் முன்னாடி பசங்க 3 பேர் போயிட்டானுங்க. அப்புறம் அவனுங்களை வர சொல்லி எகெயின் வந்து கிக் அடித்து அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பித்தோம். போகிற வழியில் என் தம்பியா வேறு லெவலில் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தான். ஷாலை வச்சு ஃபேஸை மூடிட்டுலாம் ஆடிட்டு இருந்தான். ஸோ அது தெரியும், கண்ணெல்லாம் நல்லா தெரியும். இருந்தாலும் ஆப்போசிட்டில் வரவங்களாம் பார்த்தா கேவலமாக நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் செம்ம ஃபன்னாக இருந்தது போகிற வழி. ஆக்சுவலாக இந்த ரிவருக்கு நான் ரிவரில் விளையாண்டு அந்த இடத்த என்ஜாய் பண்ணதை விட இந்த ட்ராவல் டைமில் சுற்றி இருக்கிற சீனரிஸ் பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த இடம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி இங்கே கோயம்புத்தூரில் மடத்துக்குளம் டு பழனி நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களோட லெஃப்ட் சைடில் இதில் வரும். ஓகே அந்த ஸ்பாட் இருக்குது. இங்கே போனீங்கனாலே ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் இருக்கும். இந்த வழியாக தான் ஆக்சுவலி தாராபுரம் ரோட்டுக்குள்ளே நாங்கள் போய் தான் இந்த அமராவதி இது போகிறோம். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து எக்ஸாக்ட் அட்ரஸும் நான் லொக்கேஷன் பின் பண்ணி விடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.